மகளை நம்மளோட அன்பிளான் ட்ரிப்பில் வந்து கடைசியாக ஒரு பிளான் பண்ணிட்டோங்க. கூகுள்கிட்ட போயிட்டு எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டப்போ நம்மளோட சக்காலத்தி அக்கா வந்துட்டு சகாலத்தி பெயர்காரன பார்த்தீங்களா என்னை எங்கே கொண்டு வந்து சொருகி நிற்கிறான்னு சொல்லிட்டு கார் இருந்தாங்க போட்டிருக்கேன். பன்னார்கட்டா ஜூக்கு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாப்படி அவங்க சொல்கிறபடியே ஆகட்டும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பன்னார்கட்டா ஜூ நோக்கி தான் போயிட்டுருக்கோம். டிராஃபிக் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடியிலிருந்தே டிராஃபிக். பத்தியா இப்போ நான் ஜாலியாக போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ரைட் சைடில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வந்து சரியான பிளாக். எனக்கு இப்போ ஜாலியாக இருக்கு. சுகமா இருக்கா போ எருமாடு மட்டமாமே மக்களே நான் வந்து உள்ளே வந்துட்டேன். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். இந்த 400 ருபீஸ்க்கு வந்து நான் ஏசி சஃபாரி கூப்பிட்டு போவாங்க அண்ட் ஜூ கூப்பிட்டு போவாங்க. என்னங்க இது வந்து வீக்கெண்டு ப்ரைஸ். ஆக்சுவலி வீக்கெண்ட் தான் அதாவது 400. வீக் டேயாக இருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி 300 நினைக்கிறேன். ஆக்சுவலி கரெக்டாக தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சஃபாரி போகிறோம். சஃபாரி போயிட்டு அப்புறம் ஜூ போகிறோம். ஜூக்கு அப்புறம் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு போகிறோம். கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுனால 250 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. எல்லாம் உங்களுக்காக தான். முடிஞ்சா என் ஜிபே நம்பர் தரேன், கொடுத்துருங்க. ஓகே. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஜன்னல் சீட் தருவாங்களா? உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. இது என்னங்க சார்? என்னது மானா? சக்திமான். நம்ம அண்ணன் பஸ்ஸை வந்து ஆட்டோ மாதிரி வளைச்சு பறந்துருக்கு. கார்னரிங்லாம் வந்து வேற லெவலில் பண்றாங்க. லயன் எங்கன்னு தெரியல. இவ்வளோ க்ளோஸ் அப்ல வராதிங்க கேமராமேன், எனக்கே பயமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பெண் சிங்கம், இங்க இருக்கிறவங்க வந்து ஆண் சிங்கம். இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியுங்க. ஏன்டா செவுத்து கடிச்சிட்டு இருக்க? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. புலி ஒயிட் டைகர் தெரியுதா பாய்ஸ்? உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெயில் காஞ்சிட்டு இருக்கா அப்படி. மக்களே நம்ம வந்து இப்போ ஜீப் சஃபாரி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஜீப் சஃபாரியில் வந்து சிங்கம் பார்த்தோம், புலி பார்த்தோம், கரடி பார்த்தோம், மான் பார்த்தோம், யானை பார்த்தோம். 5 மிருகங்களை பார்த்தோம். இது வரைக்கும் இவ்வளோ க்ளோஸாக பார்த்தது கிடையாது. சிங்கமும் சரி புலியும் சரி. ஒயிட் டைகர் பார்த்தோம். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கும் மேலே வந்து அந்த டிரைவர் வந்து அந்த வண்டியை வந்து வேறு லெவலில் ஓட்டினாருங்க. அவர் குளிரியும் மேட்லேயும் வந்து கரெக்டான டேர்ன் எடுத்து போகும்போது பார்க்குறக்கே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அடுத்து வந்து நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் போகிறோம். பட்டர்ஃப்ளை பார்க்கில் வந்து விதவிதமான பட்டர்ஃப்ளைல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிக்கெட் வந்து 50 ரூபா தான். இருக்கிற லோவஸ்ட் ப்ரைஸ் இது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணல. உள்ளே போய் பார்ப்போமா?
சண்டை போடலாமா? போடலாம். Get ready for the next battle. இதுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா ஜூவை வந்து ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதை வந்து எங்கள் வகையில் சுற்றி காமிச்சிருவாங்க. அதுக்காக நாங்கள் வந்து இதில் ஏறிட்டோம். நீர்லேயே இருக்கானுங்க, ஆனால் நாத்தம் சரியான நாத்தம் அடிக்கிறானுங்க. பாணிகள் எல்லாம் கலந்து ஒரு ஒரு துறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நரி இருக்குது, ஐனா இருக்குது, ஜாக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை இறக்கி விட்டாங்க. ஆனால் இங்கே வந்து எனக்கு எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரிலங்க. அங்கங்கே கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எங்கள் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. ஸோ சேடு, ஸோ சேட். இங்கே என்ன இருக்குது? அணில். இங்கே என்ன இருக்குது? ஆமே. அங்கே பார்த்தீங்கன்னா வால் தெரியுது, இங்கே பார்த்தீங்கன்னா ஓடு தெரியுது. அணிலையும் ஆமையும் சேர்த்து அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த ஜூக்கு வந்து நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி பண்ண. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக க்யூட்டாக முயல் குட்டி இருக்குது இல்லையா? நான் வந்து எதுக்கு இவ்வளோ குட்டியான முயல் குட்டிக்கு இவ்வளோ பெரிய இடம்னு யோசிக்கும் போது தான் தெரிய வந்தது, இங்கே தான் வந்து நம்ம விஷால் சார் படுத்திருக்கார். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த லைன் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. பேல்பூரி, இந்த ஆல் அவுட் மிக்ஸ்டர்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, டாய்ஸ், ஜூஸு, மாங்காய், நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பேல்பூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. ஸோ இப்போ நம்ம வந்து ஜூலேருந்து வெளியே வந்துட்டோம். எனக்கு வந்து ஜூ வந்து பிடிச்சிருந்துச்சுங்க. எனக்கு வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சஃபாரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குமே வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜூக்குள்ளே சுற்றுனது வந்து எனக்கு அவ்வளோவா பெருசாக பிடிக்கல. அது ஏன் தெரியல, மேபி எல்லா ஜூலையும் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த சஃபாரி தான் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்றக்கும் பெருசாக எந்த ஐட்டம்ஸில் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, இன்னும் லஞ்ச் சாப்பிடல. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் வந்து நல்ல ஆஃபரில் வந்து ஒரு இடம் கிடச்சிருக்கு. அதுவும் இங்கே வந்து தான் இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு நாங்கள் புக் பண்ணியே. ஒரு நல்ல ஹோட்டல் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு வேறு காஸ்டியூமில் மேபி உங்களுக்கு ரூம் இன்ட்ரோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேறு காஸ்டியூமில் அடுத்து என்ன பண்ண போகிறேங்கிறத வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். See you on the next one. Tada, bye. போறதா போற இந்த நாய உசூன்னு பாத்திட்டு போ.